பங்காரு அடிகளே ஓம். ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம். ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம். ஓம் ஓம் ஓம். பெரியவர் உள்ளங்கள் சேர்த்து ஏற்படுவது. நேற்று குளித்தோம், மறுக்க குளிக்க வேண்டியிருக்குது. நேற்று உண்டு இன்னும் ஒன்று இருக்குது. வரவு செலவு வச்சிருக்கும் போது தான் வாழ்க்கையில் வளர முடியும், செய்ய முடியும். அமைதிக்கும் நிம்மதிக்கும் நல்ல கருத்துக்கு இருக்கும்போது பெய்ய மழை உண்டு. சிறு புள்ளியாக தயவு நிலையில் இருக்கும்போது கூட மழை பெய்யும். வறட்சி இருந்தால் மழை பெய்யும். வெயில்னா வெயில் வரும். அது இயற்கை இருக்கும்போது அது இயற்கை பொருளாக வளரும்போது தான் செயற்கையை சேர்க்கக்கூடாது, இயற்கையை சேர்க்க வேண்டும். அன்பு பண்பு பாசம் இருக்கணும். எப்போதும் தாய் தந்தை விடாமல் வணங்க வேண்டும். தாய் தந்தை சொல் பேச்சை கேட்க வேண்டும். இப்பொழுது மாற்றம் இருக்கும் போதெல்லாம், பணம் சொத்து இருக்கும் போதெல்லாம் காலங்கள் எப்படி மாறுகிறது, உயிர் எப்படி மாறுகிறது, உள்ளங்கள் எப்படி எழுகிறது, அழகுபட நிலையில் ஏற்பட்டு கொண்டிருக்குது. கடலாலையும் ஓய்வதில்லை, ஆசைகளும் ஒழிவதில்லை. கடை அலை ஓய்வது என்று கரையை இருக்கலாம். கடலை எப்பொழுதும் இருக்கும். அது இயற்கையே அதுக்கு பலம் உண்டு. நமக்கு மட்டும் ஆசை இருக்கக்கூடாது. கடலாலை இருக்கலாம். கடலாலை ஆசையை வழிகூட கேட்கக்கூடாது. கடலாலை இயற்கை நமக்கு தருவது பலன் தருவது, நன்மை உண்டு, பலன் உண்டு. ஆனால் ஆசை இருக்குது. அன்புக்கு பண்புக்கு மட்டும் அன்பு செய்ய வேண்டும். ஆசை பல அழிவுகள் உண்டு. எப்போதும் அமைதியோடு சேர்க்க வேண்டும். ஓம் சக்தி பராசக்தி செவாட தொண்டர்களுக்கும் பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் யூடியூப்பு நேயர்களுக்கும் ஆசை உண்டு, அருள் உண்டு. அதே பராசக்தி மீது ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி எந்த சூழ்நிலையையும் மாற்றுவதற்கு முதல் மற்றும் முக்கியமான படி அதனை முழுமையாக ஏற்றுக்கொள்வது என்பதை புரிந்து கொள்ளும் நாளாக அமையட்டும். குரு வாழ்க, பங்காரு அம்மா வாழ்க. அன்னையின் அருள்வாக்கு. உண்மை உணர்வுடனும் பயபக்தியுடனும் உரிய முறையில் விரதமிருந்து நீ 10 பேருக்கு சக்தி மாலை அணிவித்து அழைத்து வருகிற போது நீயும் குரு ஸ்தானத்தை அடைகிறாய். உன்னை மற்றவர்கள் வணங்குவதால் நீ என்னிடம் பெற்ற அருள் மற்றவர்களும் பெறுவதற்கு வாய்ப்பு கிடைக்கிறது. மேல்மருவத்தூர் அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று கோயம்புத்தூர் மாவட்டம் ஸ்டேட் பேங்க் காலனி ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர். நாளை விழுப்புரம் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களை சேர்ந்த வளவனூர் மற்றும் மேல கொடுமலூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றங்கள் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர். ஓம் சக்தி. நான் போகும்போது நார்மலாக இருந்த ஒரு லேடி, நான் வரும்போது அவங்க வந்து பேரலைஸ்டாக இருந்தாங்க. ஒன் சைடு வந்து அஃபெக்ட் ஆகி பேரலைஸ்டாக இருந்தாங்க. என்னால் சுத்தமாக நம்ப முடியல சக்தி. எங்கள் அம்மா தீவிர பக்தை. அம்மா 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 மட்டும்தான், அம்மா தவிர வேறு எதுவுமே இல்லைன்னு சொல்கிற அந்த அளவுக்கு ஒரு பக்தை. அம்மாவுக்கு இப்படி ஒரு நடந்துருச்சேன்றது வந்து எங்களால் ஏற்றுக்கவே முடியலை. அம்மா கூட இன்னொரு லேடியும் அதே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனாங்க சொல்லப்போனால். ஸோ 2 பேருக்கும் அட் அ டைமில் ஒரே ட்ரீட்மெண்ட் போகுது. அதுக்கடுத்து வேறு ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டோம். 2 பேருக்கும் ஒரே ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. எங்கள் அம்மாவை நான் நாள் பார்க்குறோம். மாமா இங்கேருந்து வந்து பிரசாதம் எடுத்துகிட்டு வந்து எங்கள் அம்மாவுக்கு கொடுக்குறாங்க. எங்கள் ஆச்சி வந்து சக்தி ஒளி வந்து இது படிச்சுட்டே இருக்காங்க, சைடில் உட்காந்து படிச்சுட்டே இருக்காங்க. ஐசியூவில் எங்கள் அம்மாவை போய் பார்க்குறேன். நாள் பார்க்கும்போது ஒன் சைட் பேரலைஸ்டு. இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் எங்கள் அம்மா பார்த்துட்டு எங்கள் அம்மாவுக்கு வந்து ஃபுல் ஹோப் போயிடுச்சு. சரி நம்மளுக்கு இதான் நிலமை போல அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருந்தாங்க. யாருமே நம்ப மாட்டாங்க. டாக்டர்ஸ் நம்பலை, எந்த ஒரு நர்ஸும் நம்பலை. இப்படி ஒரு சுச்சுவேஷனில் அடுத்த நாள் அம்மாட்ட நான் சொல்லிட்டு வரேன், உனக்கு என்னதான் இருந்தாலும் சரியாயிருமா, பார்த்துக்கலாம், எதாக இருந்தாலும் பார்த்துப்பாங்க, அம்மா பார்த்துப்பாங்க, வேண்டிட்டு தான் வந்திருக்கோம். மாமா வந்து காப்பு கொடுக்குறாங்க, எல்லாம் நடக்குது. வித்தின் ஒரு 12 hours கூட கிடையாது சக்தி, எங்கள் அம்மாவுக்கு நார்மல் ஆகிடுச்சு. அதே கூட எங்கள் அம்மா கூட அட்மிட் ஆன இன்னொரு லேடிக்கு 80 days ஆச்சு. அந்த நார்மலுக்கு வரதுக்கு, அவங்க கான்ஷியஸ் வரதுக்கே 80 days ஆச்சு. எங்கள் அம்மாவுக்கு வித்தின் 12 hours கூட கிடையாது. நாங்கள் அம்மாட்டேருந்து காப்பு எடுத்துகிட்டு போய் 12 hours கூட ஆகலை, எங்கள் அம்மாவுக்கு வந்து நார்மல் ஆகிடுச்சு.
அதுக்கடுத்து 3 டேஸில் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஸ்ட்ரோக் வந்த பேஷண்ட்ஸ் யாருமே அவ்வளோ சீக்கிரம் நடக்க மாட்டாங்கன்னு இந்த உலகத்தில் இருக்க எல்லாருக்குமே தெரியும். பட் வித்தின் 3 டேஸில் நான் கண் கூட பார்த்தது 3 டேஸில் எங்கள் அம்மா நடக்க ஆரம்பித்தாங்க. என் கையை பிடிச்சி நடக்க ஆரம்பித்தாங்க. மறுபடியும் குழந்தைய ஆரம்பினாங்க. நான் அவங்கள நல்லா பார்த்துட்டேன். வித்தின் 5 டேஸில் வந்து நாங்கள் வந்து டிஸ்சார்ஜே ஆகிட்டோம். ஸோ இப்படி ஒரு சுச்சுவேஷனில் அம்மா எங்களுக்கு நிகழ்த்தின அற்புதம் தான் வந்து எந்த சூழ்நிலையிலையும் அம்மாவை நம்பினா அம்மா கூடயே இருப்பாங்க. அம்மா என்றைக்குமே கைவிட மாட்டாங்க. இப்போ கஷ்டம் இருந்தாலும் எப்போவுமே அம்மா வந்து நம்மளுக்கு துணையாக இருந்து அந்த கஷ்டத்தையும் போக்கி நம்மளுக்கு அருள் புரிவாங்க. குரு வாழ்க, பங்காரம்மா வாழ்க. நன்றி, வணக்கம். ஓம் சக்தி. குரு வாழ்க, பங்காரம்மா வாழ்க. நீங்களும் உங்கள் குடும்பமும் நன்றாக இருந்தால்தான் ஆலயமும் நன்றாக இருக்கும். ஆலயம் நன்றாக இருந்தால்தான் இயற்கையும் நன்றாக இருக்கும். இயற்கை நன்றாக இருந்தால்தான் பஞ்சபூதமும் நன்றாக இருக்கும் என்பது குரு உபதேசமாகும். பாண்டிச்சேரி ரெயின்போ நகர் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் சக்தி பீடத்தில் கருவறை அன்னைக்கு வெள்ளி கவசம், மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி அம்மா அலங்காரம், ஸ்ரீ பிராமி அலங்காரம், ஸ்ரீ மகேஸ்வரி அலங்காரம், ஸ்ரீ கௌமாரி அலங்காரம், ஸ்ரீ வைஷ்ணவி அலங்காரம், ஸ்ரீ வராகி அலங்காரம், ஸ்ரீ இந்திராணி அலங்காரம், ஸ்ரீ சாமுண்டி அலங்காரம், ஸ்ரீ சரஸ்வதி அலங்காரம் மற்றும் ஸ்ரீ மைடாசுர மர்தினி அலங்காரம் ஆகிய சிறப்பு அலங்காரங்கள் செய்து நலம் தரும் நவராத்திரி பெரு விழாவினை மிக கோலாகலமாக கொண்டாடினர். ஓம் சக்தி. சக்தி மாலை போட்டுக்கிட்டு சித்தரிடம் வேண்டிக்கிட்டு சக்தி பீடம் வந்து பாருங்க. சங்கடங்கள் தீர்த்திடவே சக்திகளை சேர்த்துக்கிட்டு சன்னதியை தேடி வாருங்க. ஓம் சக்தி. மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதி பராசக்தி சித்தர்பிடத்தில் சக்தி மாலை இருமுடி விழா 2024-2025. அன்னை ஆதி பராசக்தியின் அருளாசியுடன் ஓம்கார தெய்வம் ஆன்மீக குரு அருள்மிகு பங்காரு அம்மா அவர்களின் அருளானையின் வண்ணம் டிசம்பர் 15, 2024 ஞாயிற்றுக்கிழமை முதல் பிப்ரவரி 10, 2025 திங்கட்கிழமை வரை தினமும் அதிகாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை உங்கள் அனைத்து வேண்டுதல்களும் நிறைவேற எளிய விரத முறைகளுடன் அனைவரும் சக்திமாலை அணிந்து நம் மேல்மருவத்தூர் ஆதி பராசக்தி சித்தர்பிடத்தில் இருமுடி செலுத்தலாம். சக்திமாலை இருமுடி அணிய உங்கள் அருகாமையில் உள்ள ஆதி பராசக்தி வார வழிபாட்டு மன்றங்களையோ அல்லது ஆதி பராசக்தி சக்தி பீடங்களையோ தொடர்பு கொள்ளுங்கள். இந்த மேல்மருவத்தூர் மண்ணுக்கு மகிமை உண்டு. அன்னை ஆதி பராசக்தி அவதாரம் செய்த புண்ணிய பூமி நம் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம். இங்கு இருமுடி செலுத்தும் வாய்ப்பினை பயன்படுத்தி பலன் பெறுவோம். நம் பங்காரு குருதெய்வம் கற்றுத்தந்த ஆன்மீக வழி நடப்போம். தொடர்ந்து இருமுடி செலுத்தி நம் இருள் வினை தீர்ப்போம். சக்திமாலை இருமுடி பற்றி மேலும் விவரங்களை தெரிந்து கொள்ள மேல்மருவத்தூர் சித்தர்பிடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். சக்திமாலை அணிந்து அனைவரும் வருக, அன்னையின் அருள் பெறுக. ஓம் சக்தி. ஓம் சக்தி. அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பிடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐகானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்.